ஹலோ ஆல், வெல்கம் டு ஷின்மேட். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பிக்சல் ஆர்ட். இந்த காம்போ பாக்ஸில் 12 அனிமல்ஸ் பண்ணுறதுக்கான பீட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அனிமல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லயன், டியர், பிக், மங்கி. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒயிட் கேன்வாஷ் இருக்குது. யான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பேட்டர்ன்ஸில் பேக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் ப்ரஷ்ஷு. இது வந்து ஃபெல்ட் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஆர்ட்டு. ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் இது யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணலாம் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி. இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸில். அவங்களே வந்து பாக்ஸு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த எல்லா கலர்ஸுமே நம்ம இந்த பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் நிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் நம்ம யானை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அழகான நிட்டட் யான் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நேம் போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜுவல்லரி கிட். ஸோ ஒரு ஜுவல்லரி, பேசிக் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஹூக்ஸு, அதுக்கப்புறம் ஒயர், கட்டர் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. பைப் கிளீனர், ஒரு ஒயிட் கிளாத்து, கேன்வாஸ், கிளாஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேன்வாஸ்லேயும் ஒயிட் கிளாத்துலேயும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் மாதிரி பண்ணலாம். இது வந்து டைமண்ட் பெயிண்டிங். ஸோ இந்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். நான் வந்து ஒரு பிக் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பேலட் நைஃப், ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற பேலட் நைஃப். இது வந்து ரெசின் ஆர்ட் கிட். ஸோ கீ செயின்ஸ், ரெசின் கீ செயின்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து எம்டிஎஃப் போர்டு, ரவுண்டாக இருக்க எம்டிஎஃப் போர்டு. என்கிரேவிங்காக யூஸ் பண்ணுறது சில்வர் அண்ட் வுட்டனில் நம்ம நேம்ஸ் அண்ட் அதர் டிசைன்ஸை வந்து என்கிரேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்த ஃபெல்ட்டிங்லேயே இது தனியாக பாண்டா டாய் பண்ணுற மாதிரி ஒரு கிட். இது வந்து ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு. நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ரீன், ஒயிட் அண்ட் ரெட்டில். இது வந்து குவில்லிங் கிட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்ளூகன். நார்மலாக எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பஞ்ச் நீடிலோட அந்த நீடில் மட்டும். சாண்ட் ஆர்ட்டு. ஸோ இதில் வந்து 5 பிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாண்ட் தேவைப்படுற சாண்டு பின்னாடியே நம்மளுக்கு அந்த ஷீட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கேர்ளு, ஏரோப்ளைன், அதுக்கப்புறம் பர்த்டே கேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நார்மல் ஒயர் தான். இது வந்து டாட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஷட்டில். இது வந்து ஒயிட்
பேர்ல் பீட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீம் கேச்சர் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புக் மார்க், அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட், இது வந்து வீவிங்க்கு யூஸ் பண்ணுறது. 2 உட்டன் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யான், அதை யூஸ் பண்ணி நம்ம வீவ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒயர், மெட்டாலிக் ஒயர், சில்வர் அண்ட் கோல்டு கலரில் இருக்குது. அண்ட் ஃபைனலி இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற கிட். ஸோ எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.